श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. நேற்று என்ன தெரிவிச்சோம்? இது ஆத்மா விபுவாக இருக்க முடியாது, சர்வ வியாபியாக இருக்க முடியாது. ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி யுக்திகள் இவைகள்னால இது அணுவாதான் இருக்க முடியும். ஸ்ருதி அத மாதிரி காமிச்சுட்டு அப்படின்லாம் சொன்னோம். அதன் பேர்ல அவான்களை பார்த்து கேட்கிற தாக்கிகள்லாம், இப்ப உங்க சித்தாந்தத்துல நீங்க அணுன்னு சொல்றீங்களோ இல்லையோ, அணுன்னு சொன்னாக்கா அந்த அணுத்துவமானது ஜீவனுக்கு வர்றது சொல்றீங்க. ஆனா அது எப்படி பொருந்தி இருக்கும்? அது எப்படி பொருந்தி இருக்கும்? ஏன் அப்படின்னாக்கா இது அணு ஒரே ஒரு இடத்துலதான் இருக்காங்க. அந்த அதிகரணமே ஞாதிகரணத்துல சொல்லும் பொழுது ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதா சொல்லுது. அவஸ்திரி வைசேஷ்யாதி அபியுபகமா ஹிருதி ஹிருதி ஹிருதயத்துலதான் இவன் ஜீவன் இருக்கான், அணுவாக இருக்கான் அப்படின்னுட்டு அங்க சொல்றது. ஆக ஜீவன் விபுன்னு சொன்னாதான் சரியா இருக்கும். அணுன்னு சொன்னாக்க எப்படி அன்வயிக்கும்? ஏன் அன்வயிக்கும் அப்படின்னு கேட்டாக்க, சௌகரிய மகரிஷி பல சரீரங்களை எடுத்துட்ட. நேற்றையோ சொன்னோம், புருஷனாவருடைய 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு 50 குழந்தைகள் போதும் 50 உடம்பு எடுத்துட்டேன், 50 மாளிகையை கட்டினேன், 50 பெண்களோடையும் ஒரே சமயத்துல சேர்ந்து சந்தோஷமா இருந்தேன், தலா 4 குழந்தை பெற்றுட்டேன், 200 குழந்தைகளை பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் ஞானம் வந்தது அவருக்கு. ஐயோ நம்ம ஜீவனத்தெல்லாம் இந்த அல்ப விஷயத்துல கழிச்சிட்டோமேன்னு அதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த மாதிரி அவர் 50 உடம்பு எப்படி எடுத்துட்டேன், அதை எப்படி இது பண்ண முடியும்? அணுதானே. விபுன்னு சொன்னாக்கா அத்தனை உடம்புகள்லையும் சம்பந்தம் இருக்கும், ஏன்னா வியாபிச்சு இருக்கிறதுனால. ஆனா இது ஜீவனுக்கு அணுன்னு சொல்லிட்டாக்கா எப்படி இத்தனை சரீரத்தை நியமனம் பண்ண முடியும்? அதே மாதிரி அத்தனை சரீரம் கூட வேண்டாம், ஒரே உடம்பு, ஒரே உடம்புல எத்தனை அவயவங்கள், தலையிலிருந்து கால் பர்யந்தம் எத்தனை அவயவங்கள் இருக்குது. அந்த அவயவங்களை எப்படி இவன் நியமனம் பண்றான்? அதனால முடியாதே. அதனால இது பெரிய அளவால இருக்கான், அவனும் சூக்ஷமா இருக்கான். சூக்ஷமா இருக்கிறவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அணு அப்படின்றதுதான் சரி, இது ஸ்ருதி வாக்கியங்கள்னால சித்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம், அந்த மாதிரி யுக்திகள்னாலையும் சித்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க, ஒரே சமயத்துல இவன் பல சரீரங்களை எடுத்துட்டான்னாக்கா எப்படி அதை நியமனம் பண்ணுவான்? ஏன்னா அணுவா இருக்கானே கேள்வி இருந்தது. அதற்கு பதில் நேற்றைய சொன்னது ஞானத்தை கொண்டுதான். இவனுடைய தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்கு. தர்மபூத ஞானம் அது பல சரீரங்கள்லயும் உள்ள போந்து வியாபிச்சு அது நியமனம் பண்றது. அதனால தவறு கிடையாது. அதனால தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் இங்க நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கு உதாரணம் எப்படின்னாக்க, ஒரே உடம்பு, ஒரே உடம்புல பல அவயவங்கள், ஒரே சமயத்திலேயே கையில இருக்கிற சுகமோ துக்கமோ அதையும் அறிகிறோம், அத மாதிரி காலில் இருக்கக்கூடிய சுகதுக்காதிகளையும் தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி தெரிய முடிகிறது? ஒரே அணுதான். ஆனால் ஒரே உடம்புல இத்தனை அவயவங்கள் இருந்தாலும் அத்தனை அவயவங்களுடைய சுகதுக்காதிகளையோ நியமனாதிகளையோ ஒரே சமயத்துல பண்றமே. அது எப்படி பண்றோம்? அதுவும் இந்த ஞானத்தை கொண்டுதானே பண்றோம்.
இது ஒரே உடம்பு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு சம்சாரிகளுக்கு. அதே முக்தி தசையில பல உடம்பு எடுத்துக்கலாம். அங்க வாக்கியம் இருக்கு, ச ஏகதா பவதி, திருதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹசிரதா பவதி அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு உடம்போ, 2 3 உடம்போ, 5 உடம்போ, 7 உடம்போ, 1000 உடம்போ, எத்தனை உடம்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், சங்கச்சக்கரம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அங்க அப்படின்னு இருக்கு. அத்தனை உடம்புக்கும் எப்படி நியமனம் அப்படின்னு சரீரம் ஞானத்தை கொண்டு, அத்தனை சரீரத்தையும் தன்னுடைய தர்மபுத ஞானத்தை கொண்டுதான் அவன் நிர்வகிப்பான், நியமிப்பான். அதனால எந்த தோஷமும் இல்லை. சரி, உடனே வேற ஒரு கேள்வி வருது. அப்படி பார்த்தா அக்கா எப்படி வருமோ, இங்க சௌபரிங்கிறவர் யாரு? சம்சாரி ஆத்மா. அவர் சம்சாரி தான். அவர் என்ன பண்றாருன்னா கஷ்டப்படுற, வெளியில தபஸ் பண்ணாக்கா, யோகத்தை உரப்பிச்சாக்கா கஷ்டமா இருக்குது, ஒரே உபத்திரம் வருது. வெளியில யாராவது வந்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, லோக சஞ்சாரங்கள்லாம் பாக்குறோம். அதனால அது அவருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ண, கங்கையில போய் அடியில உட்கார்ந்து விட்டேன். தான் தப்ப வலிமையினால கங்கை அடியில உட்கார்ந்துட்டு யோகம் பண்ணிட்டு இருக்காரு, தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மீனவராஜன் வரான், மத்ஸ்யராஜன். இந்த மீனவராஜன் அவன் முன்னாடி போறான். அவனுக்கு சூற அவனுடைய ராணிகள் தான் போறான். அந்த ராணிகளை சூழ்ந்துட்டு குழந்தைகள் எல்லாம் போறான். இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்து, இது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த மீனவராஜனும் அவனுடைய ராணிகளும் அவனுடைய குழந்தைகளும் எவ்வளவு நல்லா இருக்காரு, நானும் அந்த மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு ஆசை வருது. அதுக்கப்புறம் தான் குஷராமனை போய் கேட்கிறாரு. குஷராமன் என்ன பண்றாருன்னாக்கா, ஐயோ தொண்டு கிழவருக்கு இந்த குழந்தைகள் எப்படி என்ன கிளைகளா இருந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய தப்ப வலிமையினால அந்த குழந்தைகள் முன்னாடி ரொம்ப எவ்வளமா தெரியுறாரு. ராஜாவுக்கு முன்னாடி மாத்திரம் கிழவனா தெரியுறாரு. குழந்தைகள்லாம் நம்ம போட்டி போட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப இதெல்லாம் சம்சாரி விஷயம் தானே, அதனால சம்சாரி ஆத்மா தானே இவர். இப்ப சம்சாரி ஆத்மாவா இருக்குச்சே இவன் இத்தனை சரீரங்களை எப்படி நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி நிர்வாகம் இதனால பண்ண முடியும்? நீ முக்தி திசையில போனாக்கா தர்மபோத ஞானம் விகசிதமா எழுதுவது, சங்குச்சிதம் இல்லை. ஆனால் இங்க அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் என்னன்னாக்கா, இது யோக வலிமை, யோக பிரபாவம். அவருடைய யோகமானது அப்படி அவ்வளவு திருப்தியா இருந்தது. யோக பிரபாவத்தினால ஒரே சமயத்துல அப்பா முன்னாடி கிழவரா இருக்க, அதே குழந்தைகள் பொண்கள் முன்னாடி இளைஞனா இருக்க, அந்த மாதிரி காமிக்க முடிஞ்சவருக்கு தன்னுடைய யோக பிரபாவத்தினால 50 சரீரத்தை எடுத்துட்டு நிர்வாகம் பண்ண முடியாதுன்னா அதனால அவர் பண்றாரு. அத மாதிரி தன்னுடைய அதிர்ஷ்ட பிரபாவம், புண்ணிய பலபூர்வமான அதிர்ஷ்ட பிரபாவம் இருக்கு, அதுவும் அவருக்கு அனுகூலமா இருக்கு. அந்த அனுகூலத்தினால அவர் பண்றாரு. ஆகையினாலும் இதுல ஒன்றும் தோஷம் இல்லை. ஆக அணுவாக இருந்தாலும் பல சரீரங்களை எடுத்திருந்தாலும் இவர் எல்லாம் பண்ணலாம். ஆனா அநேக சரீரங்களை வச்சுட்டு சம்பந்தம் வச்சுக்கலாம். ஏன்னா ஞானம்ன்றது ஒரு திரவியம் தானே. நம்ம சித்தாந்தத்துல ஞானம் ஒரு திரவியம். அதனால அதை பின்னாடி சொல்ல போறேன், 4வது சரம் புத்தி சரம் அதை சாதிக்க போறேன். அதனால அது ஒரு திரவியம் தான் நம்ம சித்தாந்தத்துல. அதனால அது ஒன்றும் தோஷம் இல்லை. இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ இந்த சௌபரிங்கிறவ 50 உடம்பு எடுத்துட்ட 50 கன்னிகைகளோட சேர்ந்து இருக்க ஒரே சமயத்துல தன்னுடைய ஞானத்தை கொண்டுதான் அத்தனையும் நிர்வாகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி சொன்னாக்கா 50 மாளிகைகள், 50 மாளிகைகள்ல 50 பொண்கள் இருக்க, அதுல 50 உடம்பு எடுத்து இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துலதான் இவருடைய ஆத்மஸ்வரூபம் இருக்குது. மீதி 49 இடத்துல ஆத்மஸ்வரூபம் இல்லை.
அப்ப ஞானம் தானே போறது. அப்ப அந்த ஞானம் போறதுன்னு சொன்னாக்கா, இப்ப அந்த ஞானம் எப்படி போகணும்னா, இந்த இது இருக்கு பாருங்க, செவரு. ஒவ்வொரு மாளிகைக்கும் எத்தனை காம்பவுண்ட் இருக்கும், செவர் எல்லாம் இருக்கும், ரூம் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் மீறிதான் அது போறது. அப்போ எப்படி அந்த சரீரங்களுடைய சம்பந்தம் வந்ததோ இந்த ஞானத்துக்கு, இவருடைய தர்மபுர ஞானத்துக்கு, அந்த மாதிரி இந்த செவரு மாளிகைகள் மீதி லோகத்துல இருக்கக்கூடிய காத்து பூமி எத்தனை இருக்கு, அதோட சம்பந்தம் கூட வந்தா இல்லையா? அதையும் நிர்வாகம் பண்ண வேண்டியதுதான் இடம். ஏன் அது நிர்வாகம் பண்ணல? அதையே பண்ணல அவர். இதையே பண்ணாம போயிடுச்சு. ஏன்னா ஞானம் எல்லா பொருளையும் தானே பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா உடம்புங்கிறது அசேதனம். 50 உடம்பு, 50 உடம்புன்றதும் அசேதனம் தான். அசேதனமான 50 உடம்புகளை தன்னுடைய ஞானத்தை கொண்டு நிர்வாகம் பண்ற அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இந்த செவ்வறு முதலானவை எல்லாம் கூட அசேதனம் தானே, அவைகளையும் அவர் பண்ண வேண்டியது தானே. இதுல ஞானம் பட்டாலே போதுமை. ஞானம் பட்டாலே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுள்ளாவே. மீது சரீரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணேரோ நியமனம் பண்ணேரோ அந்த மாதிரி இந்த அச்சேதனமான இந்த பொருட்கள் பாருங்க, வீடு மாளிகைகள் அதெல்லாம் கூட நிர்வாகம் பண்ண வேண்டியது தானே. ஏன் அவர் பண்ணல? அதுக்கு 2 விதமான சமாதானம் சொல்றார். ஒரு சமாதானம், இந்த உடம்ப நியமனம் பண்றதுன்றது ஒரு வகை, இந்த மாதிரி அச்சேதன வஸ்துக்களை நியமனம் பண்றதுன்றது ஒரு வகை. என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு நான் ஏதோ புண்ணிய பாபங்கள் பண்ணிருக்கேன், அந்த புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாகத்தான் எனக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒரு பிராமண குலத்துல பிறந்தோம், தேசிக சம்பிரதாயத்துல பிறந்திருக்கோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் போறது. ஆனால் நிறைய பாவமும் பண்ணிருக்கோம். அதோட பலன் தான் எத்தனையோ உடம்புக்கு உபாதைகள் தான் வருது, கஷ்டப்பட்டு இருக்கோம், எத்தனையோ இருக்கு இதெல்லாம். அதனால இந்த உடம்ப இந்த புண்ணிய பாபங்களை கொண்டு நியமனம் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி மீதி அச்சேதனங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை நிர்வாகம் பண்றதுக்கு நியமனம் பண்றதுக்கு நமக்கு அந்த புண்ணிய பாபங்கள் இருக்கணும், இருந்தால்தான் அதை பண்ண முடியும். அது இல்லை, அதனால பண்ணல. ஏன் அப்படின்னா, ஒருத்த பரகாய பிரவேசம் பண்றான், ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு உள்ள போறான், ஒரு உடம்புல இன்னொரு உடம்புக்கு போறோம், பரகாய பிரவேசம். இந்த பரகாய பிரவேசம் பண்ணத்தை இது இங்க இருந்து அது உள்ள போய் எப்படி அவனால நிர்வாகம் பண்ண முடியுது? அத மாதிரிதான் அதுவும் முடியும். அதுக்கேற்ற ஒரு புண்ணிய பாப அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம், அதை பண்ணலாம். இது ஒரு சமாதானம். பத்திமங்கல சுவாமி சமாதானம் சாதிக்கிற இது வேற. பொதுவாக இந்த நிர்வாகம்ங்கிறது, ஆத்மா நிர்வாகம் பண்றதுன்றது, ஞானத்தை கொண்டு பண்றதுன்றது எப்படி பண்ணணும்னுக்கா, சரீரேந்திரியங்களை கொண்டுதான் பண்ண முடியும். சரீரம் இந்திரியம் இவைகளை கொண்டுதான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வெறுமை ஆதாயம் பண்ண முடியாது. நம்ம பண்ணணும்னாக்க சரீரம் இந்திரியம் அவைகள் இருந்தாதான் என்னால இந்த ஞானத்தை கொண்டு பண்ண முடியும். அந்த ஞானமானது சரீரம் இருந்தாதான் வரும், சரீரம் இல்லாட்டா வராது. இந்த உடம்பு அதுல இந்திரியங்கள் எல்லாமே வியாபிச்சிருக்கு, அதனால நம்மளால பண்ண முடியும். ஆனா ஒரு செவருன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் இல்லை. அதனால இல்லாததுனால அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்லையோ இந்திரியங்கள்லாம் இல்லையே, அதுல வெறும் அச்சேதனம். அதுல இந்திரியன்றது கிடையாது. இந்திரிய சன்னிகர்ஷம் சேரணும். அதனாலதான் நம்ம உடம்புல ஜலம் இருக்கு, பிருத்திவி இருக்கு, தேஜஸ் இருக்குது, ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை கொண்டு நாம எல்லாத்தையும் பண்றோம். ஆனால் அது கூட எப்படி
இந்திரியங்கள் இருக்குது, பிராணன் இருக்கு, பிராணன்கள். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்கோம், பிராணன் இருக்கு உண்மை, வெளியில காத்தடிச்சுட்டு இருக்கு, எனக்கு முடிச்சே விட முடியல, அந்த சமயத்துல வெளில மாத்திரம் காத்தடிக்கிறது, அதனால நீ காத்தடிச்சு எனக்கு போய் சொல்லலாமே அப்படின்னு என்ன கேட்கலாம். ஆனாலும் அது முடியாது. வெளியில காத்து இருக்குன்றதுனால எல்லா சத்த அத்தனையும் படிச்சு வச்சுள்ளாங்க. என் உடம்புக்கு எப்படிப்பட்ட பிராணவாயு தேவையோ அந்த மாதிரி பிராணவாயு வேணும், இல்லைன்னா அது வராது. அத மாதிரி ஒரு ஸ்திதி இந்த உடம்புக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அத மாதிரி இருந்தாதான் வரும், இல்லைன்னாக்கா வரவே வராது. அதனால இதெல்லாம் அணுஸ்வரூபமா இவன் இருக்கான். அதுக்குதான் சொன்னோம், ஒரே சமயத்துல இந்த உடம்பு இருக்குது, உடம்புல எத்தனையோ அவயவங்கள் இருக்குது, ஒரே சமயத்துல தன்னுடைய ஞானத்தை கொண்டு அத்தனை உடம்பு அவயவங்களையும் இவன் நியமிக்கிறானா இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரே சமயத்துல பல உடம்புகளை எடுத்திருந்தாலும் அத்தனையும் நியமனம் பண்ணுவானே, அது இவனால முடியும், அது இவனால முடியும். ஆகவே அதை இங்க சொல்றோம், அதனால எந்த விரோதமும் இல்லை. அதனால அணு அப்படின்னு ஒத்துட்டோம்னாக்க எல்லாம் தோஷம் இல்லாமலே இருக்கு. இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் நம்ம சொல்லியா? அந்த கேள்வி கொஞ்சம் கரடமுரடான கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறான்? நீ புண்ணியம் பாவம் அவைகளை கொண்டுதான் இந்த நியமம் சொல்ற. இந்த புண்ணியம் பாபம்ன்றதுக்கு ஆதாரமா எது இருக்கு? இந்த ஆத்மாதான். ஆத்மாதான் புண்ணியம் பாபம் இவைகளுக்கு ஆதாரமா இருக்கு. ஒருத்தனுக்கு 50 உடம்பு எடுத்துட்டான், ஒரு உடம்புலதான் ஆத்மா இருக்கு. அப்போ தர்மபூத ஞானத்தை கொண்டு 50 உடம்பையும் நியமிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கும் மூல காரணம் அவனுடைய அதிருஷ்டம், புண்ணியபாபூர்வ அதிருஷ்டம், அவனுடைய யோக பிரபாவம் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த அதிருஷ்டம் யோக பிரபாவம் இதெல்லாம் ஞான ரூபம், ஞான ரூபம் தான். இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க தன்னுடைய தர்மியான ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பிரிஞ்சு இருக்கார், ஆத்மாவுக்கு பிரிஞ்சு இருக்கார். இப்போ இந்த ஆத்மா அணு அப்படின்னு சொல்லிட்டீங்க, 50 உடம்பு, ஒரு உடம்புலதான் ஆத்மா இருக்கு. அப்போ மீதி உடம்புல எல்லாம் ஆத்மா இல்லையோ, வெறும் ஞானம் தானே அங்க இருக்கு. இப்போ இந்த ஞானம் எப்படி தெரிஞ்சு போச்சு? எப்படி இந்த அதிர்ஷ்டம்ன்றது எப்படி தெரிஞ்சு போச்சு? அது அதிர்ஷ்டம் புண்ணியமா போகணும், அது ஆத்மாவுடைய சேர்ந்திருக்கணும், ஆத்மாவுடைய சேர்ந்திருக்கணும். அது ஆதாரமா இருக்கு ஆத்மா. அந்த ஆதாரமான ஆத்மாவை விட்டுட்டு இவைகள்லாம் பிரிஞ்சே இருக்காது, பிரிஞ்சே இருக்காது. இப்படி பிரிஞ்சு இருக்காததுனால இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்போ ஏன்னா அணு வழியோ ஒரு உடம்புல தானே இருக்கு, மீதி 50 உடம்புல அந்த புண்ணியபாவங்கள்லாம் எப்படி போகும்? ஏன்னா ஆத்மா விட்டு போகாது, ஆத்மாவும் இங்க இருக்கு. மீதி 49 உடம்புல ஆத்மா இல்லை. அதனால இந்த தர்மபூத ஞானமோ அல்லது இந்த புண்ணியபாபூர்வ அதிருஷ்டமோ தர்மா தர்மங்களோ இவைகள்லாம் எப்படி போகுது? அது அந்த ஆத்ம சம்பந்தமே இல்லையோ, அதனால ஆதாரமே இல்லை. இல்லாததுனால இது ஜீவன் அணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அணுன்ற பட்சத்துல இது சரியா வராது. அதே நாங்க என்ன சொல்றோம், ஜீவன் வியாபகன், அவன் விபு அப்படின்னு சொல்லிடுறோம். இவன் விபுவா இருக்கிறதுனால இவன் என்ன பண்றான்னாக்க எல்லா இடத்துக்கும் சம்பந்தம் வருது, சம்பந்தம் வருது. அதனால எத்தனை உடம்பு எடுத்திருந்தாலும் இவனுக்கு இந்த புண்ணிய பாபங்களுடைய சம்பந்தம் எல்லா உடம்போடையும் போகுது, ஏன்னா விபுவா இருக்கிறதுனால. அதனால அது சரியா இருக்குமே. இன்னைக்கு அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னாக்கா, அணுன்னு சொன்னாக்கா இது பங்கம் வந்துடும், இந்த வாதத்துக்கே பங்கம் வந்துடும். அணுத்துவ வாதம்,
அதுக்கே பங்கம் வந்துருவே, அது சரியாவே வராது. அதனால ஜீவனை அணு அப்படின்னு சொல்றது தவறான வாதம் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றா பள்ளம். அதற்கு பதில் நீங்க சொல்றது ரொம்ப சரி, அதை நாங்க ஒத்துன்றோம். நீங்க அனுமானத்தினால இதை சொல்லணும், அனுமானத்தினால நீங்க இதை சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? இந்த ஆத்மாவானது விபுதான். ஏன் அப்படின்னாக்கா இந்த புண்ணிய பாபங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதுனால, அணுவா இருந்தாக்கா புண்ணிய பாபங்களுக்கு ஆதாரமா இருக்க முடியாது அப்படின்னு நீங்க அனுமானத்தினால சொல்லணும். அந்த அனுமானமே சித்த சாதனம்ன்ற தோஷம். சித்த சாதனம்ன்ற தோஷம். சித்த சாதனம் தோஷம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சொன்னதை நாங்க என்ன ஒத்துக்காட்டாதானே விரோதம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க சொல்றதை நாங்க அங்கீகரிக்கிறோம். அது உண்மையான விஷயம் நீங்க சொல்றது. அதனால இது அதிருஷ்டம் அப்படின்றது புண்ணிய பாப்பம்ன்றது. இந்த புண்ணிய பாபங்கிறது அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம்ன்றது எதுன்னாக்கா ஜீவன் நாங்க சொல்லல, ஜீவன் சொல்லல. ஏன் அப்படின்னா இந்த அதிருஷ்டம்ன்றது எங்க முடியணும் தெரியுமா இல்லையோ, பகவான் கிட்டதான் முடியணும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்றோம், பகவானுடைய அனுகிரகம் நிகிரகம் இது ரெண்டு தான் நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கறது நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். அதாவது நாம புண்ணிய கர்மாக்களை பண்ணினோம்னாக்கா நமக்கு பெருமாள் அனுகிரகிக்கிறார். அதே பாப கர்மாக்களை பண்ணினோம்னாக்கா பெருமாள் நிகிரகிக்கிறார். இது சித்தாந்தம். அதனால எல்லாம் பகவான் கிட்டதான் இருக்கு. நான் என்ன புண்ணிய பாபம் பண்ணினாலும் அவங்கிட்ட சேர்ந்து சொல்றது. நாராயணாய சமர்ப்பயாமி நம்ம சாத்விக தியாகம் பண்ணிடுறோம். எதை பண்ணினாலும் அவனும் தான், அவனுடைய. அது மாதிரி அகம் மத் ரக்ஷணபரக மத் ரக்ஷண பலம் ததா ந மம. சுரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் எல்லாத்தையும் அவங்கிட்டயே சமர்ப்பிச்சிடுறோம். அதனால நமக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் நாம கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவன் எம்பெருமானே. அதனால நிகிரகானுகிரகம்ன்றது பகவான் கிட்ட இருக்கு. அந்த பகவானும் சர்வவியாபி, சர்வவியாபியா இருக்கான். பகவான் சர்வவியாபியா எழுந்துள்ளிருக்கான். சர்வவியாபியான்னா அவன் தான் நித்தியம் கதம் சர்வகதம் சுசூக்மம் அப்படின்லாம் உபநிடதம் சொல்றது. நித்தியம் விபும் சர்வவியாபி சர்வகதம், அவன் இல்லாத வஸ்துவே கிடையாது. சுசூக்மம், சூக்ஷமாகவும் போவான் ஸ்தூலமாகவும் போவான். அவனால முடியாததே இல்லைன்னுலாம் அக்ஷர பிரம்ம வித்தியை சொல்றது. அதனால இந்த மாதிரி பகவானை பரமாத்மாவை விபு அப்படின்னு சொல்றது. அதனால அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால நாம தவறு பண்ணாக்கா அது அனுகிரக ரூபமா பிரவகிக்கிறது எம்பெருமான் கிட்ட இருந்து. அதே நாம தப்பு பண்ணினோம்னாக்கா பெருமாள் கிட்ட இருந்து நிகிரக ரூபமா பிரவகிக்கிறது. அவ்வளவுதானே. அதனால பகவான் தான் எல்லாமே காரணம். அதனால பகவான் ஆதாரம். அவன் சர்வ வியாபகன். சர்வ வியாபகனா போயிடுது. எல்லா ஜீவராசிகள் உள்ளே அவன் போதுன்னு இருக்கான். போதுன்னு இருக்கிறதுனால சர்வ சாட்சி சாட்சி, அவன் தான் சர்வ சாட்சி. அப்ப நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா அவன் கணக்கெடுக்கலையா, எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு தான் இருக்கான். நாம நினைச்சுட்டு இருக்கோம் 4 பேர் நம்ம மனுஷாளுக்கு தெரியாதா போருமான்னா, பகவானுக்கு தெரியாம பண்ண முடியுமா? எல்லாம் பகவான் சர்வ வியாபியா இருக்கான். அதனால அவன் சம்பந்தம் இல்லாத பிரதேசமே கிடையாது. எல்லாத்தையும் வியாபிச்சுதான் இருக்கான். அதனால அவன் தான் எல்லாத்தையும் பண்றான். அதனால எந்த காரியத்தை பண்றதா இருந்தா கூட சரி,
அந்த புண்ணிய பாபங்கள்லாம் தனக்கு ஆதாரம் எதுன்னா பரமாத்மா தான். எல்லாத்தையும் நாம பண்ணிட்டு அவங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதனால இது பெருமாள் தான் ஆதாரமா எல்லா நிகிரகானுகிரகங்களையும் பண்ணிட்டு இருக்கான். அதனால தோஷம் வந்தே இல்லை. இதுக்கு ஏதாவது வாக்கியம் இருக்கா அப்படின்னா இருக்கு. இது தேர்கிதான் இருக்கிறார். சுபேத்வசோ துஷ்யதி துஷ்கிருதேது நதுஷ்யதே சௌ பரமஷரீரி அப்படிங்கிற. இது ஸ்ரீ வாக்கியம். சுபேது அசௌ துஷ்யதி, நம்ம நல்ல புண்ணிய கர்மாவை பண்ணினோம்னு நினைச்சுக்கோங்க. சக அந்த பகவான் அசௌ அந்த பகவான் துஷ்யதி ஆனந்தப்படுறாங்க. அதனால அவனுடைய அனுகிரகமானது அப்படி நம்ம பேர கொட்டுறது. துஷ்கிருதேது தப்பு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க. அசௌ ந துஷ்யதை, அவன் சந்தோஷப்படுறது இல்லை. அதனால அவன் நிகிரகத்தை நம்ம பேர்ல கொட்டணும். யார் என்ன பரமஹா ஷரீரி, இந்த பரமநடிபாடி அப்படின்னு சொல்லியும் பரமஹா அப்படின்றதுக்கு ஸ்ரீமுஷ்ண மாண்டவன் 2 அர்த்தம் சாதிச்சாகும். பரமஹான் அந்த வெகியத்தவாழ்விகள் பாசத்துல பரமநடிபாடின்னு வரும். அதுக்கு 2 அர்த்தம் சாதிச்சாகும். பரமநடி பரமன்னாக்க பரா மா எஸ் சஹ, பரஹ மா யஸ்மாத் சஹ அப்படின்னு 2 இது கௌரி. அதாவது இவன் பராமாயசு வசந்த பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவனை காட்டிலும் வசந்தவா யாருமே இல்லை, அது மாதிரி யாருக்கு இருக்கானோ அவன் பரமன் அப்படின்னு 2 அர்த்தம் சாதிச்சாகும். நீங்க எப்படி சொன்னாலும் அப்படிப்பட்ட வசந்தம் அவன் சர்வவியாபி. அவனுக்கு சமயம் யாரு நபஸ்தமஸ்தாபி அதிக திருஷ்யத்தை அப்படின்னு அப்புறம் சொல்றது. உயர் உறவினாலும் உடையவன் எவனவன் அப்படிங்கிற நம்மாழ்வார். அது மட்டுமல்ல ஷரீரி அப்படின்னு அந்த பதப்பிரயோகம் மட்டும் போயிடுத்து இந்த வாக்கியம். எல்லாருக்கும் அந்த ஆத்மாவா எழுந்துள்ளிருக்கான் அவன். அதனால நம்ம என்ன நல்லது கெட்டது எது பண்ணாலும் சரி அதை பார்த்துட்டு இருக்கான். அதனால இது பிராச்சீனமான வாக்கியம். இது தேசியம் உதாரிக்கிறது. ஆகையினால நாம எப்படி என்ன பண்ணினாலும் சரி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு விடுறது. அதனால அவனுக்கு தான் சம்பந்தம் இல்லை. அதனால ஆதாரம் அவன்தான், ஆதாரம் அவன்தான் இருக்கான். ஆதாரம் அவனா இருக்கிறதுனால அந்த அனுகிரகம் நிகிரகம் அதுதான் அதிருஷ்டம்ங்கிறது. புண்ணிய பாப்பங்கள் அப்படின்னா அதிருஷ்டங்கள். அது அவருடைய பலிதம் என்ன அனுகிரகிக்கிறோம், அது அவங்கிட்ட தான். அதனால அவங்கிட்ட என்ன பிரவகிக்கிறதுன்றதுனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தார். இதை பதில் சொல்லிட்டேன். உடனே அவ அதுக்கு மேல ஒரு பதில் கேட்கிறா, ஒரு கேள்வி கேட்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நல்லது பண்ணாக்க பகவானுக்கு பிரீதி வருது. அதே நம்ம தவறு பண்ணினோம்னாக்க பகவானுக்கு கோபம் வருது. அந்த பிரீதி வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, ஏதாவது ஒரு விஷயம் வஸ்து எனக்கு கிடைக்கல, அந்த வஸ்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன வரும்? அந்த வஸ்து மேல ஒரு பிரீதி வரும். அந்த வஸ்து கிடைச்சா எவ்வளவு ரன்னா இருக்கும், எவ்வளவு ரன்னா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வருது. அந்த வஸ்து எனக்கு கிடைக்கலன்னாக்கா எனக்கு ஆசை வருது. நான் அந்த வஸ்து அடையறதுக்கு விரும்புறேன். இப்போ நம்ம நல்லது பண்ணினான்னாக்கா பகவானுக்கு பிரீதி வருதுன்னாக்கா அப்படியானாக்கா பகவானுக்கு அந்த வஸ்து கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு பிரீதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆகவே அவன் அவாப்பு சமஸ்த காமன் நீங்க சொல்றீங்க. அனைத்தையும் அடைந்தவன் அவாப்பு சமஸ்த காமன். அனைத்தையும் அடைந்தவனுக்கு இந்த மாதிரி எப்படி ஆசை வரும், பிரீதி வரும்? கிடைக்காத வஸ்துல வருதோ இல்லையோ, அது எப்படி வருது? அது மாதிரி கோபம் வருதுன்னு சொன்னாக்க அப்ப அவனுக்கு துக்கம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். துக்கம் இருக்கிறதுன்னு நீ ஒத்துந்தான் ஆகணும். அதனால இந்த அவாப்த சமஸ்த காமத்துவம் அப்படின்ற ஒரு திருக்கல்யாண குணம் போயிடுறது. அந்த குணமே போயிடும். அதை நீங்க அங்கீகரிப்பீங்களா? அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா,
அப்ப அதாவது என்ன இருக்குன்னா பெருமாளுக்கு பூர்ணத்துவம் இல்லை. அவாப்த சமஸ்த காமத்துவம் தானே பூர்ணத்துவம், அது இல்லைன்னு ஆயிடுவேன். அப்படின்னாக்க அதுக்கு சுவாமி ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். நச்ச பிரீதேரபூர்ணத்வம் நச்ச கோபா சதுக்கதா பலப்பிரதே ஸ்வரூபத்வாத் உபயோரபி கர்மணோ அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி சர்வார்த்த புத்தியில. அதாவது பிரீதி இருக்குன்றதுனால அபூர்ணத்துவம் சொல்லக்கூடாது, அது கிடையாது. கோபம் இருக்கிறதுனால அவனுக்கு துக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன அர்த்தம்? பகவான் புண்ணியமொத்தம் பண்ணினான்னாக்கா அந்த புண்ணியத்தோட பலனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு பிரீதி இருக்குது. பாபம் பண்ணினான்னாக்கா அந்த பாபத்தினுடைய பலனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு கோபம் இருக்கு. ஐயோ இந்த பாபத்துக்கு பணத்தை கொடுக்கணுமே, இப்படி பாபத்தை பண்ணிவிட்டுங்களே இதுங்கோ அப்படின்னுட்டு. ஒரு சிஷ்யன், ஒரு குரு சிஷ்யன், ஆச்சாரியர் சிக்ஷிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். அவன் நன்னா படிக்கணும், நன்னா படிச்சு நன்னா வரணும் அப்படின்னா ஆச்சாரியன் ஆசைப்படுவார். அவன் ஒழுங்கா படிக்கலைன்னா அவனுக்கு சிக்ஷை பண்றாரு ஆச்சாரியர். அது சிக்ஷை பண்றதுனால அவர் ஆசைப்பட்டா பண்ற, மனசு கஷ்டப்பட்டுன்னு பண்ற. நம்ம சிஷ்யனாச்சு நன்னா வரணும்னு ஆசைப்படுறோமே, இதுக்கு ஒழுங்காவே படிக்க மாட்டேன்றது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா மனசுல. அதனால அந்த கஷ்டம் தானே தவிர்த்து அவன் சுரூபத்துல அந்த இதெல்லாம் கிடையாது. அவனுக்கு அதெல்லாம் இல்லை. நம்மளை வச்சுதான் நம்ம பண்ண புண்ணியம் நல்லது பண்ணினோம்னாக்க அதுக்கோசரம் ஆனந்தமா அவன் பிரீதியா அனுகிரகிக்கிறான். தவறு பண்ணினோம்னாக்க கோபத்தோட அவன் அதுக்கு பலத்தை நிகிரகம் பண்றான். அவ்வளவுதான் அந்த இடத்துல அர்த்தம். நஜ பிரீதே அபூர்ணத்துவம் நஜ கோபாத்து சுருக்கதா, கோபத்தினால துக்கம் வந்து சதுக்கதா கிடையாது. பலப்பிரதே சரூபத்வா, பலப்பிரதம் அந்த பலத்தை கொடுக்கறதுல அவனுக்கு சரூபத்துவம் இருக்குது. அவ்வளவுதான். உபயோரபி கர்மனோ, ரெண்டு கர்மா, புண்ணிய கர்மா பாப கர்மா. எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, புண்ணிய கர்மாவா இருந்தாக்கா அதுக்கு பலனை கொடுக்கணும், அதனால ஒரு பிரீதி வருது. பாபகர்மாவா இருந்தாக்கா அந்த பாபகர்மாவுக்கு பலத்தை கொடுக்கணும், அதுக்கோசரம் அவனுக்கு கோபம் வரும். அவ்வளவுதான். அத இந்த மாதிரி அர்த்தம் படிக்கவே கூடாது. அவ்வளவுதான். அது இன்னொரு விஷயம், பகவான் சித்தாந்தத்துல என்ன நம்ம சம்பிரதாயத்துலனாக்கா பகவானுக்கு நிகிரகம்ன்றதே கிடையாது. அது ஏற்கின்ற அனுகிரகம் தான் அவனுக்கு சுவாபாவிகம். நிகிரகம்ன்றது என்னது அப்படின்னாக்க அது இதுதான் ஏற்கின்றது. எப்படின்னாக்கா ஒரு குழந்தைகிட்ட, நம்ம குழந்தை எனக்கு இருக்குது, அந்த குழந்தைகிட்ட எனக்கு ஆசை அதிகமா இருக்கு. ஆனா அந்த குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னாக்கா கொண்டு கொடுக்கணும் பாரு, நான் செய்யறேன், அதுக்கு சிக்ஷிக்கிறேன், நான் கண்டிக்கிறேன். ஆனா நான் கொண்டு கொடுறேன் அப்படின்னு நான் கொடுக்கணும் என் குழந்தைங்க. என் வாட்ஸ்அப்ல எவ்வளவு இருக்கு குழந்தைகிட்ட, இதெல்லாம் ஏற்று ஒரு கோபத்தினால கத்துறது, அடிக்கிறது, பெய்யறது, இது மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வேண்டி நம்ம பண்றதுல நம்ம குறையே இருக்க மாட்டோமே. அதனால இதெல்லாம் கோபம்ன்றது நிகிரகம்ன்றது ஏற்கிறது தான். அனுகிரகம்ன்றதுதான் சுவாபாவிகம். வாத்சல்யம் தான், வாத்சல்யம் தான். வாத்சல்யம் கையில் வரும். நம்ம வாத்சல்யம் தான் நம்மள கிட்ட வாத்சல்யத்தோட இருக்கணும். அது எப்படின்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டு இருந்தாக்க அதை தப்பாவே நினைச்சுக்காம அந்த குழந்தை எப்படி அனுகிரகிப்போம் அந்த மாதிரி. அதனால அவாப்த காமத்துக்கு குறையே கிடையாது. இதுல ஒரு சுவாரஸ்யம், அடுத்தது நாயகர் வரப்போகுது. முதல் ஸ்லோகத்திலேயே சொல்ல போறேன். அவாப்த காமத்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அடைஞ்சுட்டான்னு என்ன அர்த்தம்? அவன் நினைச்சாலும் எல்லாத்தையும் அடைஞ்சிருவான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். நினைச்சாலும் அடைஞ்சிருவான். இப்ப நம்ம நினைக்கிறதுதான் நடக்கிறது இல்லை, அது நமக்கு கிடையாது. ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. அவன் எதை ஆசைப்படுறானோ அதை உடனே அவன் அடைஞ்சிடுவான். அபிநந்த சமயே சித்திலத்து ஆப்த காமமா அப்படிங்கிற தாராவளியும் சுவாமி. அதனால அவன் எப்ப ஆசைப்படுவானோ அப்ப அடைஞ்சிடுவான். அதுதான் அவாப்த காமன்ற சப்தத்துக்கே அர்த்தம்.
அதனால இந்த இடத்துல நம்ம பண்ற புண்ணியத்தினால அவனுக்கு ஏதோ கிடைக்க போறதோ, நம்ம பண்ற பாபத்தினால அவனுக்கு சுத்தம் வரப்போறதுன்றது கிடையாது. அதனால அவாப்து முக்த அவஸ்தம் போயிடுவேன் அப்படின்றது கிடையாது. அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால அணுத்துவம் சொன்னாதான் அனைத்தும் பொருந்தும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை சேர்க்கலாம். அவ்யாதித்வேதி பும்சஹ அபிமத பஹுவபுஹு பிரேரணீயௌகபத்யம் ஞானவ்யாப்த்யா உபபன்னம் பபுஷு ச பபுஷஹ அம்சேஷு நிர்வாகயேத் ஏஷஹ யச்சாதிருஷ்டம் கிரியாயாம் ஸ்வாஸ்ரயயுஜி தனுதே அன்யத்ர தத்கிருத் குணத்வாத் இத்யேதத் சித்தசாத்யம் விகுண இவஹி தத் பிரம்மணः ப்ரீதிகோபௌ பும்சஹ அவ்யாதித்வேதி. ஜீவன் வியாபகத்துவம் இல்லை, ஜீவனுக்கு விபுத்துவம் இல்லாவிடம் அபிமத பகு அபு பிரேரணை. அபிமத அவன் நிறைய உடம்பு எடுத்துக்கிறான். அந்த நிறைய உடம்பு எடுத்துக்கிச்சு அபிமத அவன் இஷ்டப்பட்ட பகு அப்புகு பல உடம்பு அவைகள் எடுத்துட்டு பிரேரணை அவைகளை நியமனம் பண்றது, அதாவது எல்லாத்தையும் இது பண்றது, ஆள்றது. அது யௌகபத்தியம். ஒரே சமயத்துல அவன் அத்தனையும் பண்ண முடியும். அது காலபேதமே இல்லை. அந்த யுகபத்துன்னா ஒரே சமயம்னு அர்த்தம். யௌகபத்தியம்னா ஒரே சமயத்துல காலபேதமே இல்லாம இதெல்லாம் பண்றதுன்றது ஞான வியாப்தியா உபபன்னம். ஞான வியாப்தி, தர்மபூத ஞானம் இருக்குது, அது வியாப்தி, அது பரவி இருக்கிறது. அது பரவி இருக்கிறதுனால உபபன்னம் அது பொருந்திடும், நம்ம சித்தாந்தத்துல பொருந்திடும். அது மாதிரி வபுஷா இந்த உடம்புக்கு அதுக்கு உதாரணம். வபுஷா ஒரே தேகத்துக்கு, வபுஷான்னு ஏக்க வச்சணும், ஒரே உடம்பு, அதுல பகுஷு அம்சேஷு பல அவயவங்கள் இருக்கு. உடம்புன்னா பல அவயவங்கள், கை காலு தலை மூக்கு எத்தனை சொல்றோம், அவைகள் பல அவயவங்கள். அதுல ஏஷகா நிர்வாக, இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் தான். ஏன்னா ஒரே ஞானம்தான். என் உடம்பு, அந்த உடம்புல ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன், எனக்கு தர்மபூத ஞானம் இருக்கு. அந்த தர்மபூத ஞானமானது என் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. என் உடம்பு முழுக்க அது வியாபிச்சிருக்கிறதுனால அது என்ன பண்றது, அந்த ஒவ்வொரு அவயவத்திலையும் தன்னுடைய பிரபாவத்தை காமிக்கிறது. அதனாலதான் எனக்கு கால்ல கஷ்டம், கையில கஷ்டம், தலையில கஷ்டம், அல்லது உடம்பு அனைத்திலும் சுகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம், இப்படிதான் நிர்வாகம். இதுதான் பதில். நிர்வாகம்னா பதில் சொல்லப்படுறது. சரி, அதுக்கு மேல அவ கேள்வி கேட்கிறான். எந்த அதிருஷ்டம், புண்ணியம் பாபம் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பாருங்க, அது சுவாசிரய யுஜி, சுவாசிரியம் தான் ஆசிரியச்சு இருக்கிறது, தனக்கு ஆதாரமா இருக்கிறது. கேள்வி இப்படி, ஜீவன் புண்ணிய பாபங்களை பண்றான், அந்த புண்ணிய பாபங்கள் தான் இந்த உடம்பு அமைத்தையும் கொடுக்கறது, அந்த உடம்பெல்லாம் நியமிக்க வைக்கிறது. அப்போ நான் பல உடம்பு எடுத்திருந்தா கூட ஒரு உடம்புலதான் நான் இருக்க முடியும், அணுதானே, பல உடம்புல இருக்க முடியாது இல்லையோ. அப்ப இந்த புண்ணிய பாபங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுன்றது ஒரு ஆத்மா தான், பல ஆத்மா கிடையாது. அந்த ஆத்மாவோ அணுவா இருக்குது. அந்த ஆத்மாவோட சுவாசிரிய யுஜி, யுஜின்னு சேர்றது, சம்பந்தப்படுறதுன்னு அர்த்தம், சம்பந்தப்படுறதுன்னு அர்த்தம். தன்னுடைய அதுக்கு சம்பந்தப்படுறது, தன்னுடைய ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்நியத்திர அதுக்கு வேறுபட்ட இடத்துல, வேற இடத்துல கிரியாம்
அதாவது நான் இந்த உடம்புல தான் இருக்கேன், மீதி உடம்புல நான் இல்லை. உடம்பு எடுத்துட்டா கூட வேற உடம்ப நான் பல உடம்ப எடுத்துட்டா கூட ஒரு உடம்புல தான் இருக்கேன், அந்த உடம்புலாம் நான் இல்லையே, அந்த உடம்புலாம் நான் இல்லையே. நான் இல்லாததுனால அந்நியத்துல வேற இடத்துல கிரியா செயல. இப்போ இந்த உடம்புல நான் இருக்கேன், மீதி உடம்புல நான் இல்லை. ஆனால் என்னுடைய புண்ணிய பாவத்துக்கு ஆதாரம் இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த உடம்புலதான் இருக்கிறது, மீதி எப்போ இல்லையே. அது எப்படி பண்ணும்? குணத்துவ அந்த கிரியை உண்டாக்குற குணங்கள் அதிர்ஷ்டம் தானே. புண்ணியபாபுரூப அதிர்ஷ்டம் தான். புண்ணியபாபுரூப அதிர்ஷ்டமானது இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ண வைக்கிறது. அது உண்டாக்குறது வராதே, சமத்தே அதுதான் உற்பத்தி பண்றது. அது வராது, ஏன்னா அணுவா இருக்கே. அணுவா இருக்கிறதுனால எல்லா உடம்புலையும் இது இல்லை, ஆத்மா இல்லை, ஒரே உடம்புலதான் இருக்குது. அப்போ ஆதாரமா இருக்கிறது ஒரே உடம்பு தானே, மீதி உடம்புல இல்லையே. அந்த புண்ணிய பாபங்கள் அந்த இடத்துல தான் இல்லை அப்படின்னா எப்படி கர்மாவை பண்ணும்? இப்படின்னு அனுமானம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த அனுமானம் சித்த சாத்தியம். நாங்க ஒத்துண்டதுதான் நீ சொல்ற சித்தம். நாங்க எது எங்களுக்கு சித்தமோ எது எங்களுக்கு இஷ்டமோ அதுதான் நீ சொல்ற. அது தோஷம்தான். ஏன்னா நாங்க ஒத்துண்டதே நீ சொல்றதுல என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாங்க ஒத்துண்டதே நீ சொல்ற, அதனால தவறானதுதான். என்ன நீ எந்த காரணத்தினால தெரியுமோ? எங்கள் பட்சத்துல இந்த சித்தாந்தத்துல விபூனகா பிரம்மண சர்வவியாபியான பிரம்மம், அதனுடைய பிரீத்தி கோபம், அதனுடைய பிரீத்தி கோபம்தான் அது புண்ணியமோ பாபமோ நம்ம அதிருஷ்டம்னு சொல்றதெல்லாம் பகவானுடைய புண்ணிய பாபங்கள் தான். பகவானுடைய புண்ணிய பாபங்கள் தான் அது. அததான் இங்க சொல்றது. புண்ணிய பாபங்கள் தான் சொல்றதுன்னாக்க அந்த புண்ணிய பாபங்கள் பகவான் சர்வ வியாபி வேண்டியோ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் விபு அவன். அதனால அவன்கிட்ட எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. சர்வாந்தர்யாமி அவன், சர்வாந்தர்யாமியா இருக்கிறதான எல்லாம் சரியா போயிருக்கு. அதனால இந்த தோஷமே வராது. அதனால இந்த புண்ணிய பாபங்கள்லாம் நீ கேள்வி கேட்டப்பாரு, அந்த கேள்வியும் தவறானது. ஏன்னா நீ சொன்னது நமக்கு போறது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா முடிவு என்ன அப்படின்னா பரமாத்மா தான் இதெல்லாம் பணத்தை கொடுக்குறவன். பரமாத்மா பணத்தை கொடுக்கிறவன்றதுனால எந்த கேள்வியும் வராது, எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி பிடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கின்றோம். அவ்யாபித்வேபி பும்சஹ அபிமத பகுவபுஹு பிரேரணே யோகபத்யம் ஞானம் வியாப்தியோபபன்னம் பகுருச்ச வபுஷः அம்சேஷு நிர்வாஹயேஷः யச்சாத்ருஷ்டம் கிரியாயாம் ஸ்வாஸ்ரயயுஜிதனுதே அன்யத்ர தத்கிருத் குணத்வாத் இத்யேதத் விபுனைஹ ஹி தத் பிரம்மண பிரீதிகோபோ கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியே